துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவே, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. ஓஹோ, அவர் துதி சொல்லி வரவே. கைகளை தட்டி பாடுவோம். முன் கூறித்தான் எம்மை அழைத்தார், கைகளை தட்டி பாடுவோம். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவே, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவே. பூமியின் மண்ணை மறந்தாளா அளந்தவரும் மகரே, வானங்களை தீரை போல விரித்தவரும் மகரே. பூமியின் மண்ணை மறந்தாளா அளந்தவரும் மகரே, வானங்களை தீரை போல விரித்தவரும் மகரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. என்னையும் என்னையும் உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னை உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. ஓஹோ, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தான் முன் கூறித்தான் நம்மை அழைத்தான், நான் உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு சந்தோஷத்தின் ரகசியம். The secrets of happiness. சந்தோஷமாய் இருப்பது அது ஒரு ரகசியம். ஆம், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை பணக்காரர்களா இருக்கலாம், அவங்களுக்கும் தெரியாது. மெத்த படிச்சவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் தெரியாது. உலக பிரகார அரசியல்ல அமைச்சராகவோ மந்திரியா கூட இருக்கலாம், அவர்களுக்கும் தெரியாது. சிலர் ரொம்ப அனுபவசாலியா இருப்பாங்க, அவர்களிலும் பலருக்கு தெரியாது. இந்த பைபிள்ல சந்தோஷத்தின் ரகசியத்தை கற்றுக்கொண்ட பரிசுத்தவான் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எழுதுகிற வார்த்தையிலிருந்து இன்று நான் உங்களோடு தேவ செய்தியை கொண்டு வர போகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு சந்தோஷத்தின் ரகசியம். படிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம். குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த 11ஆம் வசனத்தில் என் நிலைமையில் நான் இருந்தாலும் மனோரம்யமாயிருக்கிறேன். இந்த மனோரம்யம் தான் மகிழ்ச்சி, இந்த மனோரம்யம் தான் சந்தோஷம். எந்த நிலையில் இருந்தாலும் நான் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned to rejoice all the situation. சூழ்நிலை எதுவும் இருக்கலாம், வாழ்க்கையில எதுவும் என்னை சந்திக்கலாம், குறுக்கிடலாம். ஒருவேளை அது வாழ்வா இருக்கலாம், அல்லது தாழ்வா இருக்கலாம். அது பரிபூர்ணமா இருக்கலாம், பட்டினியா இருக்கலாம்.
பணம் நிறைய இருக்கலாம், ஒண்ணு கூட இல்லாம போலாம். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்ன கற்றுக்கொண்டிருக்கிறேன்? எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் எப்படி இருக்க போகிறேன்? மனோரம்யம்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். I have learned to rejoice always in all the situation. அடுத்த வசனத்துல மீண்டும் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் பாருங்க திருப்தியா இருக்கும். அதான் சந்தோஷம், அதான் மகிழ்ச்சி. திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். I have instructed to rejoice in all the situation, in all the circumstances. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன சம்பவித்தாலும், இந்த ரெண்டு வசனத்துல பாருங்க, இங்கிலீஷ்ல வித்தியாசமான வார்த்தை. நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன். அப்ப இவருக்கு ஆவியான போதித்திருக்கிறார், இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு போதித்ததை, எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? எந்த நிலைமையிலும் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். அதற்காக I have learned to rejoice always in all the situation. I have instructed to rejoice in all the circumstances. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்க போகிறேன்? சந்தோஷமாக. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, வாழ்வை எதிர்பார்க்கிறோம், தாழ்வு வரவே கூடாது. பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறோம், பட்டினி வரவே கூடாது. மணிபாஸ் நிறைய 500 ரூபாய் நோட்டு இருக்கணும் நினைக்கிறோம். காணிக்க போய் வரும்போது 10 ரூபா கூட காணிக்க போய் போட இல்லாத ஒரு நேரம் வந்தா நமக்கு சந்தோஷம். அது இங்க வர்றதுக்கு முன்னாடியே போயிடுது. சிலருடைய வீட்டில் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அண்ணன் தம்பி உறவுல சந்தோஷம் இல்லை, தகப்பன் பிள்ளைகளுக்கு கூட என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. சரி, இந்த கொடுமையெல்லாம் போட்டு சர்ச்சுக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம், இங்க வந்தா இங்கேயும் சந்தோஷமா இல்லை. அப்ப சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னா, கற்றுக்கொள்ளுங்கள், போதிக்கப்பட வேண்டும். அல்லையா சொல்லுங்க மகளா? கதிரிக்கிறனால ஊழியக்காரன் எனக்கெல்லாம் நல்லா போதிச்சிருக்கிறார், நன்றாய் கற்று கொடுத்திருக்கிறார். ஆமா, வாழ்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, பட்டினியா இருந்தாலும் சரி, பரிபூர்ணமா இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டாலும் சரி, தோத்திரம். எல்லாரும் போற்றினாலும் சரி, பல தூற்றினாலும் சரி, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக? மனோரமயமா இருக்க, திருப்தியா இருக்க, சந்தோஷமா இருக்க. அல்லேலூயா. என்னுடைய சாட்சி, ஒரு சின்ன சாட்சியை சொல்ல. ஒரு முறை சிங்கப்பூர்ல ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகிறேன். அப்பொழுது டிக்கெட் முதல்ல எடுத்துட்டு போயிடுவோம். ஃப்ளைட்ல பறந்தவங்களுக்கு தெரியும். அந்த டிக்கெட்டை கொடுத்து ஏற போறதுக்கு முன்னாடி போர்டிங் கார்டு என்று ஒரு அட்டை தருவாங்க, அப்படி நீளமா இருக்கும். அந்த அட்டையில தான் அன்னைக்கு பறக்க வேண்டிய ஃப்ளைட் நம்பர், பறக்க வேண்டிய டேட்டு, எத்தனை மணிக்கு கேட்டுக்குள்ள இருக்கணும், எத்தனை மணிக்கு கேட் ஓப்பன் ஆகும், அங்க உள்ள போனோடனே நம்ம உட்கார வேண்டிய சீட்டு, இதெல்லாம் குறிச்சிருக்கோம். நம்முடைய பேரும் அங்கே எழுதியிருக்கும் அந்த சீட்டில், அந்த டிக்கெட்ல. ஸோ நான் கொடுத்தேன், எனக்கு சீட் வந்தது 37A, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். அப்படியே வரிசையா எல்லா செக்அப் முடிந்து ஃப்ளைட் கேட் திறந்தது. உள்ளே போய் என்னுடைய 37A, ABCDEFGH என்று வரிசையா இருக்கும். அப்படியே வரிசையா 80 வரிசை. சோதரம் 80 × 10 தோதரம். கவனிங்க, பெரிய ஃப்ளைட். அப்போ இல்லை 2 4 மீண்டும் 2 8 சீட், 8 சீட் கொண்ட வரிசை, 20 வரிசை. கவனிங்க, இப்ப நான் அந்த விண்டோ சீட் 37A வந்து உட்கார்ந்துருக்கிறேன்.
அரை மணி நேரத்தில் எல்லாம் ஃபில்லப் ஆகிடும், எல்லா சீட்டும் நிரம்பிடும். இப்போ ஃப்ளைட்டு பிறக்க 1 நிமிஷம் தான் இருக்கு. ஒருத்தர் வந்தார், அவர் காரைக்குடிக்காரர், நாட்டுப்புறத்தான். நிறைய லக்கேஜ் உள்ள அனுப்பிட்டாலும் கையில் இந்த கையிலையும் நிறைய லக்கேஜ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதோட வந்துட்டு, சார் எழுமுங்க, அது ஏன் சீட்டு அப்படிங்கிறார். நான் உட்காந்துருக்கிற சீட்டை. நான் சொன்னேன், இல்லை இது ஏன் சீட்டு, என்னுடைய சீட்டு 37A விண்டோ, இது ஏன் சீட்டு. நோ நோ நோ, இது ஏன் சீட்டு, எழுமுங்க அப்படிங்கிறார். நான் பாஸ்டர் கீஸ்டர்லாம் அவருக்கு தெரியாது. அவர் ஆத்திரம். இப்போ ஃப்ளைட்டு கிளம்பும் போது உட்காரணும். பஸ்ஸில் நின்றுட்டு வர மாதிரி ஃப்ளைட்டில் நிற்க முடியாது, நிற்க விட மாட்டாங்க. நான் சொன்னேன், உங்கள் சீட் நம்பர் என்னன்னு. என் சீட் 37A அப்படின்னு பாக்கெட்ல இருந்து அந்த போர்டிங் கார்டு எடுத்து காட்டினார். நான் வாங்கி பார்த்தேன் 37A. உன்னை ஏன் பாக்கெட்ல இருக்கிற போர்டிங் கார்டு எடுத்தேன். இந்த பாருங்க, ஏன் சீட்டு 37A. எப்படியோ கம்ப்யூட்டர்ல தப்பாக ஒரே சீட்டை 2 பேருக்கும் கம்ப்யூட்டர் போட்டு விட்டுருச்சு. ஆனா முந்தினது யாரு? உங்க பாஸ்டர். முந்தினது யாரு? காரைக்குடிக்காரர். நான் உட்கார்ந்துருக்க, அவர் நிக்கிறார். அதனால அவர் ரொம்ப ஆத்திரம். எழும்பு சார், ஏன் சீட்டு சார். நான் சொன்னேன், ஏர் ஹோஸ்டர்ஸ் கேளுங்க, என் சீட்ல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எனக்கு எந்த சீட்னு கேளுங்க, கொடுப்பாங்க. நோ நோ, நீங்க போய் கேளுங்க, எனக்கு எழுப்புங்க. அங்கிருந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். அவர் நல்லா வளர்த்தியா சோப்பா அழகா பெரிய டை கோட்லாம் போட்டு டாப்பா இருக்கார். வந்தார் வேகமாக. வாட் இஸ் தி மேட்டர்னார். உடனே நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், my seat is 37A and also his seat is 37A. so some quarreling racing, கொஞ்சம் வாக்குவாதம் என்ன செய்து எங்களுக்குள்ள வந்துட்டுன்னு சொன்னேன். என் சீட்டை பார்த்தார், அவர் சீட்டை வாங்கி பார்த்தார். ப்ளீஸ் வெயிட் 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 ஜஸ்ட் a minute, கொஞ்ச நேரம் போடுங்க, 1 நிமிஷத்துல திரும்பி வரேன். உள்ளே ஓடினார், பைலட்டு திருப்பி ஓரமா வந்தார். என் காதுக்குள்ள வந்து சொன்னார், சார் நீங்க அப்படியே உங்க ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வாங்க, உங்களை நான் பிசினஸ் கிளாஸ்ல உட்கார வைக்க போறேன். எனக்கு ஃபிளைட்ல பல தடவை பிறந்த நாள் என்னன்னு தெரியும். இது 20,000 ரூபாய் டிக்கெட், அது 60,000 ரூபாய். இதை மாதிரி எத்தனை மடங்கு? 3 மடங்கு. பிரதமர் மன்மோகன் சிங், சிதம்பரம், டாடா பிர்லா, சினிமா நடிகர்கள் போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர் தான் அதில் என்ன செய்யணும், பறக்க முடியும். அதே ஃபிளைட்ல இது 20 ரூபா, 20,000. அது எவ்வளவு? 60,000. நான் கேட்டேன், அது 60,000 ஆச்சே, எக்ஸ்ட்ரா காசு எப்படின்னா? நோ நோ, இதே 20,000 டிக்கெட்ல தான் நீங்க 60,000 ரூபாய் கொடுத்து வாங்குற பிசினஸ் கிளாஸ்ல ஜாலியா வர போறீங்க. சந்தோஷம், அல்லேலூயா. ஆமா, லாட்டரி விழுந்தது, ஆமென். போனா பெரிய பெரிய சீட்டு, தோதிரம், காலை நீட்டி கையை நீட்டி அழகா உட்கார்ந்து மத்திய வானத்தில் பறந்து வர 4 மணி நேரத்தில் சென்னை வந்து இறங்கினோம். தோதிரம் இறங்கினா இனி நான் எக்மோர் போனா 2 மணி நேரம் ஆகும், திருப்பி ஏர்போர்ட்டை தாண்ட மீண்டும் 2 மணி நேரம் ஆகும். அதனால நான் டிக்கெட் எடுக்கல. மறுநாள் காலை விடிஞ்சா சண்டே, நம்முடைய யாராவது செய்தி கொடுக்கணும், ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி போயிடலாம்னு நான் வெளியே வந்தேன். ஆட்டோ பிடிச்சு தாம்பரம் வந்தேன். திருவள்ளூர்ல டிக்கெட்டே கிடைக்கல, வண்டி நிக்கவே இல்லை. சனிக்கிழமை பாருங்க, எல்லாம் ஃபில்அப் பண்ணி வருது. இன்னொரு ஆட்டோ பிடிச்சு பெருங்குளத்தூர் என்று தாம்பரம் தாண்டி ஒரு பெரிய சின்ன பஸ் ஸ்டாண்ட், ரோடோரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், அங்கேயே வந்தேன். அங்க டிராவல்ஸ் பஸ் ஏராளமா வரும். ஸ்தோத்திரா, அதுக்காக நின்றேன். அன்பானுடைய 3 மணி நேரம் அப்படியே ஒரு 2 செகண்டுக்கு ஒரு பஸ் வரும். ஓடி போய் என்னுடைய சூட்கேஸ், என்னோட ட்ராலி பேக், என் ஷோல்டர் பேக் 3 வச்சுக்கிட்டு ஓடி போய் சார், மதுரைக்கு ஒரு டிக்கெட், திருநெல்வேலிக்கு ஒரு டிக்கெட், நாகர்கோவிலுக்கு ஒரு டிக்கெட், தெற்க போற எந்த பஸ்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஊருக்குனாலும் ஒரு டிக்கெட் கொடுங்க. சோதரம் எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம் ஓடி கேட்கிறேன். வேர்த்து கொட்டுது, டைம் போய்கிட்டே இருக்கு. அப்புறம் என்னால ஒரு டீ கூட குடிக்க முடியலன்னா அதுக்குள்ள ஒரு பஸ் வந்துட்டா என்ன செய்ய? அதுல சீட் இருந்து நம்ம ஏறாட்டா என்ன செய்ய? ஆத்திரம். கடைசியாக களைத்து போய் ரோட்டோரத்தில் ஒரு கல், அந்த கல்லில் உட்கார்ந்து இடுப்புல கை வச்சு வேர்த்து கொட்ட நான் சொன்னேன், ஏசப்பா, சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது பிசினஸ் கிளாஸ், சென்னைக்கு வந்த பிற்பாடு பிளாட்ஃபார்ம் கிளாஸ். சிங்கப்பூர்ல வரும்போது பிசினஸ் கிளாஸ்,
என்ன ராஜாக்களோடு ராஜாக்கள் மத்தியில் ராஜ மரியாதை. சென்னையில் வந்த ஒரு பாடு பெருங்குளத்தூர்ல பிளாட்ஃபார்ம் கிளாஸ், உட்கார சேர் கூட கிடையாது. அப்படியே ஒரு கல்லுல குத்துக்கல் ரோட்டுக்கல் இருக்குல்ல, மைல்கல், அது மேல உட்காந்து இந்த சென்னையில நான் இப்ப என்ன கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், பிளாட்ஃபார்ம் கிளாஸ். என்ன செய்யலாம்? கன்னத்துல கை வைக்கலாமா? கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கலாமா? என் நிலைமையில் இருந்தாலும் மனோரமையாமா இருக்க போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன். ஒரு 5 நிமிடம் அப்படியே அந்நிய பாஷையில பேசி ஆண்டவருக்குள் என் சந்தோஷத்தை புதுப்பித்தேன். ஒரு பஸ் ஓடி வந்தது, ஓடி போய் சார் மதுரைக்கு ஒரு டிக்கெட். அந்த பஸ்ல முன்னாடி இருக்கிற கண்டக்டர் சொன்னாரு, இது கொடைக்கானல் போகுது, திண்டுக்கல் வரைக்கும் நான் வரையலாம். அது போகுது சார், அது போகுது சார், கொடைக்கானல் டிக்கெட் தான் நீங்க போடுவேன், காசை குறைக்க மாட்டேன், எவ்வளவு கேட்டாலும் தரேன் சார். ஏறி உட்கார்ந்தா டிரைவர் சேட்டுக்கு பின்னாடி ஒரு விஐபி சீட்ல சுகமா உட்கார்ந்து நான் திண்டுக்கல் வந்தேன். மீண்டும் ஒரு ரூட் பஸ் பிடிச்சு சரியான நேரத்திற்கு உங்கள் மத்தியில் ஆராதனைக்கு ஓடி வந்தேன். அப்போ சிங்கப்பூர்ல பிசினஸ் கிளாஸ், சென்னையில பிளாட்ஃபார்ம் கிளாஸ், அப்புறம் சிவகாசிக்கு வந்த உடனே 2 கிளாஸையுமே நான் மறந்துடுவேன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் உங்களுக்கு ஆவியாவுடைய துணையோட சொல்றேன், மகிழ்ச்சியா இருக்க என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுறார். பலருடைய ஜீவியத்தில் தேவன் தருகிற சந்தோஷம், rejoice in life. ஸ்தோத்திரம். சரி, செய்திக்கு வருவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷமாய் இருங்கள் என்ற வார்த்தை எழுதுகிறவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பிலிப்பியர் நிருபம் மொத்தம் 4 அதிகாரத்தில் 104 வசனம் இருக்கு. இந்த 104 வசனத்துல 19 முறை அவர் சந்தோஷம் 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 என்ற வார்த்தை எழுதுகிறார். அப்படியானா ஒவ்வொரு 6 வசனத்துக்கு ஒரு முறை இந்த பவுல் எதை குறிப்பிடுகிறார்? சந்தோஷமா இருங்க. சபையாரே எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. எழுதுவர் யாரு? ரோமாபுரி அரசாங்கத்தால கழுத்தை வெட்டணும். இவர் ஊழியர் செய்தார், சுவிசேஷம் பிரசங்கித்தார், சபைகளை ஸ்தாபித்தார், மதம் மாற்றினார். அதுக்காக இவர் என்ன செய்ய போறாங்க? கழுத்தை வெட்டுறதுக்காக ரோமன் கவர்மெண்ட் ரோமாபுரி ஜெயில வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு வெளியே இருக்கிற நமக்கு எழுதுறாரு, பிரதர் சிஸ்டர் எப்படி ஜெயில இருக்கிற ஆள நம்ம பார்க்க போனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கவலைப்படாத பிரதர், சீக்கிரம் ஒன்ன ஜாமீன்ல எடுத்துறேன், நல்ல வக்கீல பிடிச்சிருக்கேன், உள்ள சந்தோஷமா இருக்கு, கொடுக்கிற இட்லியோ களியோ கூழோ சாப்பிட்டு மகிழ்ச்சியாரு, வீடெல்லாம் பத்தி கவலைப்படாத, சீக்கிரம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உள்ள இருக்கிறவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, கவலைப்படாத, எப்படின்னு சந்தோஷமா இரு. ஒரு தடவை விட்டாரா சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். எத்தனை வசனத்துக்கு இருக்கா சொல்றாரு? 6 வசனத்துக்கு இருக்கா. இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க எழுப்பும் போது இது போல நீங்க மற்றவங்களை பார்த்து சொல்லணும், சந்தோஷம் வேண்டுமா வாங்க, மெய் சமாதானம் வேண்டுமா வாங்க, பிரபு இயேசு வந்தை வாங்க, பாவம் சாபம் ரோகம் நீக்கி என்னை ரட்சித்தார், அவர் உன்னை ரட்சிப்பார். படுவோமா? சந்தோஷம் வேண்டுமா வாங்க, மெய் சமாதானம் வேண்டுமா வாங்க. ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்களை அழைக்க போறீங்க, சந்தோஷம் வேணுமா எங்கிட்ட வாங்க, எங்களோட சேர்ந்து கத்தட்ட வாங்க. Rejoice is not an option, it is a command. நீங்க சந்தோஷமா இருக்கலாம், ஜங்கலமா இருக்கலாம், அப்படி சொல்லல. நீங்க சந்தோஷமா இருங்கள், it is a command. ஆவியானவர் அதை கட்டளையாக நமக்கு சொல்லுகிறார். அது ஒரு சாய்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி சொல்லல. நீங்க கண்டிப்பாகவே எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஏன் சந்தோஷமா இருக்கணும்? மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, அது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. படுவோம். மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, அது நம்ம டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க.
மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர். அப்ப மருந்து மாத்திரையில சுகமாக முடியாத நோய்கள் எல்லாம் மன மகிழ்ச்சி என்ற மருந்தால சுகம் அடையும். ஆகவே மெடிக்கல் ஸ்டோருக்கும் டாக்டருக்கும் போறது குறையணுமானா நீங்களும் நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். மருந்து மாத்திரைக்கு பணம் அதிகம் செலவழிக்க போறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க போறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. மருந்தே தேவையில்லை, மாத்திரையே தேவையில்லை, மருத்துவரே தேவையில்லை, மன மகிழ்ச்சி நல்ல. ஆகவே நீங்க மகிழ்ச்சியா இருங்கள். இட் இஸ் எ கமாண்ட். இன்னொரு ஆலோசனை ஆவியான சொல்ற, rejoice is the state of mind, not the state of being, not the state of circumstances. மன மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனநிலை. அதை விளங்கிக் கொள்ளுங்க. அது சூழ்நிலையினால் வருவது அல்ல, நடக்கிற சம்பவங்களால் வருவது அல்ல. நமக்கு நடக்கிற சம்பவம் மாத்தி மாத்தி நடக்கும். வாய்வு தாழ்வு, பிசினஸ் கிளாஸ், பிளாட்ஃபார்ம் கிளாஸ், பரிபூர்ணம் பட்டினி, தோத்திரம், மணிபர்சனுடைய பணம் பிற 10 ரூபா கூட இல்ல, பிற சிட்டை எடுத்து பலசர கடையில் எழுதுறது. விசுவாசிகள் கடன் வாங்காதீங்க. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, இனியோ கடன். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம். இந்த கடன் அடிமைத்தனத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். 5000 ரூபாய் சம்பளத்துல 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்காத. சம்பளம் எவ்வளவு? 5000. சிலவன் பாத்தீங்கன்னா பைக் உயரம் கூட இல்ல, நின்றால் அவன் உயரம் எவ்வளவு இல்ல, பைக் உயரம் இல்ல, காண்டாமிருகம் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு ஏறி உட்காந்து விழுந்துட்டே ஓடிவாங்க. நான் நேரம் மெட்ராஸ்ல இருப்பேன். நான் வந்து உன்னை எப்படி தூக்க? உருட்ட முடியாத வண்டியெல்லாம் ஏன் வாங்குற? பலத்துக்கு மிஞ்சின கடன், வீடு கட்ட கடன், ஆடு மாடு வளர்க்க கடன், கல்யாண கடன். எங்க ஊர்ல வாங்குவாங்க கல்யாண கடன். 5வது பிள்ளை பிறந்துடும், அப்புறம் புருஷன் முன்னாடி சொல்லிக்கலாம், உன்னை கட்டினதுனால வாண்டி கடன்காரனான. எப்ப 5 பிள்ளை பிறந்த விற்பாடு சொல்லுவான் புருஷன், உனக்கே கடன் அடைக்க திறமை இல்லை, இது கல்யாணம் கட்டுற, இது கடன் வாங்குற, தோத்துற. ஒரு காப்பி டீயை குடிச்சுக்கிட்டு கல்யாணம் நடத்து. பூ மட்டும் இவ்வளவு பெரிய பந்து. ஒரு பிரதர் சொல்றார் நம்ம சபையில, பாஸ்டர் இந்த கல்யாணத்திலே பூச்செலவு மட்டும் 20,000 ரூபாய். கத்தரு காணிக்க 2 ரூபா கூட போட மாட்டேங்க, பூச்செலவு எவ்வளவா? என்னதுக்கு? ரட்சிக்கப்படு. என் ஜனமே மனம் திரும்பு, மல்லிகை பூவை வெறுத்து வீடு. கர்த்தர் பேசுகிறார். அதான் சந்தோஷமா இருக்க நான் கற்றுக் கொடுக்கணும்ல. இதெல்லாம் விட்டுட்டா 20,000 மிச்சம். ஒடி முழக்கம் போல அல்ல சொல்லுங்க, ஒடி முழக்கம் போல அல்ல சொல்லுங்க. அந்த பூ வைக்கிற காசை கர்த்தருடைய ஊழியத்துக்கு போடுங்க, சாச்சாவன் ஜெப வீட்டுக்கு போடுங்க, ஜெப வீடு கட்டிடலாம். மிஷனரிகளுக்கு கொடுங்க, கிராம ஊழியர்களுக்கு கொடுங்க. சரி, கர்த்தர் எங்கே கொண்டு போற அதுவும் உங்களுக்கு தேவைதான். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் உபதேசம். இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் லேர்ன். போதிக்கப்படுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. அப்போ இது ஒரு மனநிலை. சந்தோஷமா இருப்பது மனநிலையை தவிர அது சூழ்நிலைகளால் வருவது அல்ல. அப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் சந்தோஷமா இருக்க போகிறேன். சிலருடைய சந்தோஷம் சூழ்நிலைகளால மறந்து போகுது. ஆமா, some people's rejoice controlled by the circumstances. சிலருடைய சூழலை அவங்க மகிழ்ச்சியை கெடுக்குது, தடுக்குது, அப்புறப்படுத்தி விடுது. சூழலை கண்ட உடனே மகிழ்ச்சி பறி போயிடுது. நான் இப்போ பைபிள்ல இருந்து எழுதுகிற பவுலின் ஊழியத்திலிருந்து சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 9-10 வசனத்தை பாருங்க. மகிழ்ச்சியா இருக்கிற அந்த பவுல் ஒரு நாள் ஒரு தரிசனம் பார்க்கிற. மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து தன்னை ஊழியத்துக்கு அழைப்பது போல ஒரு தரிசனம். மறுநாள் காலையில மக்கதோனியா தேசத்தான் வந்து ஊழியத்துக்கு கூப்பிடுகிறார். பாருங்க, முதல்ல தரிசனம். ஆவியான சொல்றாரு, நீ ஒன்றுக்கு சந்தேகப்படாம அவனோட கூட போ.
எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியில இருந்து ஒரு அஷூரன்ஸ், ஒரு நிச்சயம். ஒரு ஆளே வந்து கூப்பிடுறார், ஐயா எங்க ஊருக்கு வாங்க ஊழியத்துக்கு. இந்த 3 நிச்சயத்தோடு பவுல் மக்கதோனியா தேசத்துக்கு போறாரு. அங்கேதான் பிலிப்பு பட்டணம், அங்கதான் ஊழியத்தை ஆரம்பிச்சார். ஸ்தோத்திரம். மக்கதோனியா தேசம், பட்டணத்து பேரு பிலிப்பு. அந்த பட்டணத்துல 2 வாரம் ஆற்றினருகே டெய்லி ஜோம் பண்ற. 3வது வாரம் திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி கடை முதலாளியின் மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். பைபிள் அப்படியே போட்டிருக்கு. ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குமாகிய லீதியாள். ரத்தாம்பரம்னா பட்டு வியாபாரின்னு அர்த்தம். அப்ப லீதியாளுடைய கணவர் என்ன கடை வச்சிருக்காரு? பட்டு ஜவுளி கடை. ஆமா, விஜயலட்சுமி பட்டு மகால். தோத்திரம். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாள், ஞானஸ்நானம் எடுத்தாள், அபிஷேகம் பெற்றாள். நல்லா கவனிங்க, உண்மையா ரட்சிக்கப்பட்டு மெய்யாகவே ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றா அப்புறம் அவ என்ன செய்யறா தெரியுமா? தான் வீட்டை கர்த்தருடைய ஊழியத்துக்காய் திறந்து கொடுத்தா. ஐயா பாஸ்டர் பால், நீங்க என்ன ஆற்றினருகே தங்கி கொண்டிருக்கிறீங்க? என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினா எங்க வீட்டுல வந்து தங்க, எங்க வீட்டுல கூட்டம் நடத்துங்க. ஆக ஆவியானவரால் அனுப்பப்பட்ட பவுலுக்கு அனுகூலமான சூழலை ஒரு ஜவுளிக்கடை முதலாளி ரட்சிக்கப்பட்டா. இப்ப அந்த வீட்டுல தங்கிட்டு ஜெபமும் ஊழியமும் சபை நடக்குது. இன்னொரு அற்புதம், ஆற்றினருகே ஜெபம் போகும்போது ஒரு மாலை வேளையில குறி சொல்லுகிற ஒரு பெண் எதிர்பட்டாள். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை இவர் கடிந்து கொண்ட உடனே அந்த அசுத்தாவி, அந்த பில்லிசூனி ஆவி, மந்திரவாத ஆவி, குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு விலையேற்று. அவளால நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ரோமன் கவர்மெண்ட்ல போலீஸ்ல சொல்லி பவுலை சீலாவை பிடிச்சாங்க, அடிச்சாங்க. அநேக அடிகள் அடித்த பின்பு பவுல் எழுதுகிறார், 1 குறைய 40 அடிகள் 5 தடவை அடிபட்டேன். அதுல ஒரு தடவை இந்த பிலிப்புல 40 அடி அடிச்சா அவனுக்கு பேர் நீசன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தண்டனை கிடையாது, ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கயவர்கள் எவ்வளவு மோசமானவங்க பாருங்க. 39 அடி அடிச்சுட்டு நிறுத்திடுறாங்க. இந்த ஒரு அடி அடிச்சா அவனுக்கு விடுதலை. அடிக்காம 39 அடி கொடுத்துட்டு ஜெயில தள்ளி கால்களை தொழுமரம், கைகளை விலங்கு. அந்த இடத்துல பவுலும் சீலாவும் தொங்குறாங்க. சிறையின் உட்காவல் அறையில் வைத்து பூட்டிட்டாங்க. தீப்பந்தங்கள் சிறைக்கு வெளியில் எரியுது. சிறைக்குள்ள ஒரே கும் இருட்டு. உள்ளே இருந்த அந்த பவுல் சந்தோஷமா இருந்தாரா? அழுதுகிட்டு இருந்தாரா? முறுமுறுத்தாரா? அல்லது நம்மில் சிலரை போல கன்னத்துல கை வச்சாரா? எப்படி இருந்தார்? ஜெயிலுக்குள் எப்படி இருந்தார்? நடு ராத்திரியிலே வேதனையின் உச்சாட்டம் இருக்கும். ஆக்சிடென்ட் ஆறவங்க, அடி வாங்குறவங்க, காயப்பட்டவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க உடல்ல ரணம், வேதனை எப்போ ரொம்ப கிளைமேக்ஸா இருக்கும் தெரியுமா? நடுராத்திரி. ஆனா அந்த நடுராத்திரில 39 அடி வாங்கின அந்த 2 பேரும் கையிலையும் இரும்பு விலங்கு, கால்களிலும் தொழு மரம், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்களா? அப்போஸ்தலர் 16:25 படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். சொல்லுங்க. பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். யாருக்கு பாட்டு வரும்? யாக்கோபு 5:13 ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். யாருக்கு பாட்டு வரும்? மகிழ்ச்சி. பாருங்க, கர்த்தர் பெரியவன் ஒரு பாட்டை பாடினேன். நிறைய பிரதர்ஸ்கள் புத்தர் போல பத்திரமா உட்கார்ந்துருக்காங்க. கைதட்டுவோம்னா கூட தட்ட மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் பாட்டுன்னா மகிழ்ச்சியா இருக்கிறவங்க தான் பாட்டு பாட முடியும். எங்க பிரதர்கள், நீங்கள் புத்தரா, இயேசுவின் சீசர்களா? இப்ப இயேசுவின் சீசர்களா பாடுங்க பார்க்கலாம். சந்தோஷம் வேண்டுமா வாங்க, சமாதானம். சேர்ல உட்கார்ந்து இருக்கிற பிரதர்கள் கை தட்டுங்க. இயேசு வண்டை வாங்க, பாவம் சாபம் என்னை ரட்சிஷம் வேண்டுமா வாங்க, பிரபு இயேசு வண்டை வாங்க, பாவம் சாபம் வியாதி என்னை ரட்சிப்பார்.
இட் இஸ் a command. நீங்க உங்க மனநிலைய சந்தோஷத்துக்குள் நடத்துங்க. சூழ்நிலைகளால உங்க சந்தோஷத்தை இழந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த சூழலை உங்க சந்தோஷத்தை கெடுக்க இடம் கொடுக்காதீங்க. பாட்டு பாடினாரா? நான் நினைக்கிறேன், என்ன பாட்டு பாடியிருப்பார் பவுலும் சீலாவும் சிறையிலே உட்காமலிலே என்ன பாட்டு பாடியிருப்பார்? நான் விசுவாசிக்கிறேன், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். பாடுவோம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா. முதலாவது பாட்டு. அப்புறம் என்னது? துதி. இங்கிலீஷ் மொழியில் போட்டிருக்கு praises மட்டுமல்ல, giving thanks. இப்படி அடி வாங்கி உத வாங்கி உட்காவலர்ல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எப்படிங்க நன்றி சொல்ல முடியும்? என்ன நன்றி சொல்லலாம்? கர்த்தாவே இந்த விலங்குகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே இந்த தொழுமரத்துக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே 39 அடி கொடுத்தாங்க அதற்காக ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு அடி கொடுத்தா சிறைச்சாலை விட்டு வெளியே போயிருக்கலாம், அப்படி போடாம நீசனாக உள்ள அடைச்சிருக்காங்க, அதுக்காக நமக்கு வராது, நமக்கு வர. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், I have learned to rejoice, I have instructed to rejoice in all the circumstances, in all the situations. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, நான் எப்படி இருக்க போறேன்? சந்தோஷம். எத்தனை பேர் பவுலோடு சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்க போறீங்க? ஆகவே பாட்டு பாடுங்க, அப்புறம் நன்றி சொல்லுங்க. காரியங்கள் எதிர்மறையாத்தான் இருக்கும், ஆனா நீங்க என்ன சொல்லணும்? நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இது சத்தியம், இது வேதம். எவ்வளவு வேணும்? பொய்யுரையாதவர். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எபிரேயர் 11:25 pleasures of sin for a season, தமிழ்ல அனித்தியமான பாவ சந்தோஷம். அப்படின்னா ஒவ்வொரு பாவத்திலையும் சந்தோஷம் இருக்கு, ஆனா அது எப்படி பண்ணது? ஒரு சீசன் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்?